ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அன்லிமிட்டடாக மெசேஜ் அண்ட் கால்ஸு மற்றவங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணுறது. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கம்பெனி மூலமாக இருந்து மெசேஜோ கால்ஸோ சென்ட் பண்ணுறது எப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் டெர்மக்ஸ்ன்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். டெர்மக்ஸ்ன்ற ஆப்பு எங்கே இருக்குன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாதவங்க ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போய் டெர்மக்ஸ்ன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ப்ளே ஸ்டோர் போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த டெர்மக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் மட்டும் காட்டுது. அதனால் நான் ஓப்பன் பண்ணி இப்போ உள்ளே போகிறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னே இந்த மாதிரி விண்டோ வரும் பிளாக் கலரில். இதில் நான் சொல்கிறத மட்டும் ஒரு 5 கமாண்ட் தான் இருக்குது. அதை மட்டும் டைப் பண்ணுங்கள். வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிகேஜி ஸ்பேஸ் அப்டேட்னு டைப் பண்ணுங்கள். அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோடனே அது அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகி முடிச்சோடனே செகண்ட் வந்து பிகேஜி ஸ்பேஸ் அப்கிரேட்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் பிகேஜி ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் கிட்டுன்னு டைப் பண்ணுங்கள். GIT டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிகேஜி ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் பைத்தான் டைப் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் சொல்கிற இது வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள். அதாவது GIT GitHub ஸ்பேஸ் T ஸ்பேஸ் பாம்ப் BOMP பாம்ப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தி ஸ்பீடெக்ஸ் /TBomb வரும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு வியூ பண்ணிக்கோங்க. மொபைல் வச்சுருக்கோங்க, டெஸ்க்டாப் சைட்டுக்கு வியூ பண்ணிக்கோங்க. நான் இதை டெஸ்க்டாப் சைட்டுக்கு வியூ பண்ணுறேன். இப்போது வியூ பண்ணோன்னே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. க்ளோன் ஆர் டவுன்லோட்னு கொடுத்துருப்பாங்க க்ரீன் கலரில். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒரு URL வரும். அந்த URL-ஐ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டெர்மக்ஸுக்கு வாங்க. இதில் நம்ம விட்ட இடத்துலேருந்து கிட்டு ஸ்பேஸ் க்ளோன் டைப் பண்ணுங்கள். GIT ஸ்பேஸ் CLONE ஸ்பேஸ் விட்டு நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் CD ஸ்பேஸ் TBomb TB வந்து கேப்ஸில் இருக்கணும். OMP வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து chmod ஸ்பேஸ் +X ஸ்பேஸ் TBomb.sh டைப் பண்ணிக்கோங்க. இந்த TBomb.sh-ல் TB மட்டும் கேப்ஸில் இருக்கணும். TBomb.sh டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் அடுத்து ./TBomb TB வந்து இதில் கேப்ஸில் இருக்கும். TBomb BOMP.sh. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஸ் என்டர் டு கண்டினியூன்னு கேட்கும். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ப்ரெஸ் 1 to ஸ்டார்ட் த SMS பாம்பர்னு இருக்கும். ப்ரெஸ் 2 to ஸ்டார்ட் கால் பாம்பர். இதில் SMS பண்ணுறா இருந்தால் SMS பண்ணிக்கலாம், கால் பண்ணுறா இருந்தாலும் கால் பண்ணிக்கலாம். நான் 1 ப்ரெஸ் பண்ணிட்டேன். 1 ப்ரெஸ் பண்ணால் SMSக்காக மட்டும்தான் இது. 1 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவர் எந்த கண்ட்ரியில் இருக்காரோ அந்த கண்ட்ரி கூட அனுப்பணும். நான் வந்து இந்தியாவுக்குள்ளே அனுப்புறதுனால 91 அனுப்புகிறேன். 91 என்ட்ரு பண்ணுறேன்.
அதுக்கடுத்து நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட ஃபுல் நம்பரை 10 டிஜிட் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணணும். நான் வந்து என்னோடய நம்பரை இதில் நான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் எத்தனை மெசேஜ் இதில் எத்தனை வேணாலும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். எத்தனை மெசேஜ் அனுப்ப போகிறோமோ அத்தனை மெசேஜ் டைப் பண்ணணும். இதில் நான் 10 மெசேஜ் போட்டேன். அதுக்கடுத்து என்ட்ரி டிலே டைமில் வந்து 2ன்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் போதும். நீங்களே பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ், என் நம்பரை போட்டோன்னே எனக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துட்டுருக்கு. ஏதாவது ஒரு கம்பெனி எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகே, இதிலேருந்து நீங்கள் இப்போ சப்போஸ் இந்த எஸ்எம்எஸ் இடையில நிப்பாட்டணும்னு நினச்சிங்கன்னா Ctrl+C ப்ரெஸ் பண்ணால் அது ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இதை விட்டு வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.